முன்னாடிலாம் ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு வந்து நம்மள பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத வந்து நம்ம அவங்க கூட பேசியோ ஏதோ ஃபங்க்ஷன் மீட் பண்ணியோ அப்படி இருந்தால் தான் தெரியும். இப்போல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோன்னா யாரெல்லாம் லைக் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்க, யாரெல்லாம் இக்னோர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றது ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாதிரி நம்மளே ஸ்டேட்டஸை 100 வாட்டி பார்க்குறதுக்காக வைக்கிற ஆளாக இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் சில பேர் பார்க்கல அப்படின்னு நினச்சி வந்து சில பேர் வந்து ஹர்ட் ஆவாங்க. என்ன லைக் விழுகலை, ஏன் லைக் போட மாட்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மேலே இருக்க ஜெல்லசியில் தான். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. யாரோட லைக்ஸும் நம்மளுக்கு தேவை கிடையாது, யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம நிம்மதிக்காக. காட் இட். இதுதான் வந்து இப்போ இன்ஸ்டாவில் வந்து நிறைய ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எல்லாரையும் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். யாருக்காகவும் நம்ம பிறக்கல, யாரை இம்ப்ரெஸ் பண்ணவும் நம்ம பிறக்கல. பாய்.